ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான ராகி முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு மோனி கிச்சன். தீபாவளி பண்டிகை வர இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இந்த முறுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்டிகையில் உண்மையாகவே இது டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியானது கூட. நான் வந்து இன்றைக்கி 1 கப் பச்சரிசி மாவு, 1 கப் கடல மாவு, 1 கப் ராகி மாவு எடுத்துருக்குறேன். அதோடு வந்து பச்சை மிளகா, வரமிளகா, மிளகு 3 நல்லா பொடி பொடியாக அரைச்சி அந்த மாவோடு மிக்ஸ் பண்ணி அது கூட வந்து கொஞ்சமாக வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயம் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட மிதமான சூட்டில் இருக்கிற ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிணைஞ்சிக்கோங்க. மாவு காயாமல் இருக்க ஒரு துணியால் வந்து க்ளோஸ் பண்ணி அதை எடுத்து வச்சிடுங்க. நான் வந்து ஒரு புள்ளி அச்சு வந்து எடுத்துருக்கிறேன். பிணைஞ்சி வச்சுக்கிற மாவு வந்து முறுக்குழலில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு மிதமான எண்ணெய் சூடாக இருக்கும்போது முறுக்கு வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த முறுக்கு வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். அதே சமயம் இதில் ராகி மாவுலாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறதுனால இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்களும் இந்த முறுக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.